இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் அனைவரும் அன்னையாம் திருச்சபையோடு சேர்ந்து ஒரு புதிய காலத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்று சொல்லுவார்கள். இந்த மனமாற்றத்தின் காலத்தில் இறைவாக்கினர் யோவேல் கூறுவது போல, உங்கள் உடைகளை அல்ல, மாறாக உங்கள் இதயங்களை கிழித்து கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் அவர் இரக்கமுள்ளவர், அருள் நிறைந்தவர் என்று நம் ஒவ்வொருவருக்கும் அறைகூவல் விடுக்கின்றார். மனமாற்றத்தின் காலத்தில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த காலத்தில் எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் இறைவனை தேட வேண்டும், நாம் செய்கின்ற ஒருத்தல் எப்படிப்பட்ட ஒருத்தலாக இருக்க வேண்டும் என்பதையும் சிந்திக்கின்ற ஒரு காலமாக தான் இந்த காலம் நமக்கு தருகின்றது. இந்த வேளையில் நாம் அனைவரும் இறைவனுடைய பார்வையில் எப்படிப்பட்ட ஒருத்தல் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது, நாம் இன்றைய நாளிலிருந்து சுத்தபோசனம் ஒரு சந்தியம் நாம் கடைபிடிப்போம். இதை மட்டும்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றாரா என்று யோசிக்கின்ற போது நிச்சயமாக கிடையாது. அவருடைய பார்வையில் உண்மையான ஒருத்தல் என்ன என்று யோசிக்கின்ற பொழுது, நம்முடைய கோபங்களிலிருந்து நாம் ஒருத்தல் செய்ய வேண்டும், நம்முடைய ஆணவத்திலிருந்து நாம் ஒருத்தல் செய்ய வேண்டும், நாம் மற்றவர்களை பற்றி வைத்திருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நாம் ஒருத்தல் செய்ய வேண்டும், நம்முடைய பொறாமையிலிருந்து நாம் ஒருத்தல் செய்ய வேண்டும். இப்படி செய்கின்ற போதுதான் நாம் ஒருத்தலுக்குரிய ஒரு உண்மையான ஒரு அர்த்தத்தை நாம் கொடுக்கின்றோம். ஏனென்றால் கடவுள் அதை தான் எதிர்பார்க்கின்றார். இந்த காலகட்டத்தில் நாம் செய்கின்ற எந்த ஒரு செயல் நல்ல செயலாக இருந்தாலும் அது கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம் செய்கின்ற பொழுது அந்த அரசியல் கடவுளுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, ஒரு உண்மையான அரசியலாக இருக்கும். இதைதான் எரேமியா இறைவாக்கினர் அழகாக கூறுகின்றார். நீங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும்போது நீங்கள் கண்டடைவீர்கள். ஆகவே இறைவனை தேடுகின்ற இந்த காலத்தில், இந்த மனமாற்றத்தின் காலத்தில் நாம் எந்த மனநிலையோடு இறைவனை தேடுகின்றோம் என்று நாம் ஒரு சுய ஆய்வு செய்ய வேண்டும். வெளிப்புறமான ஆடம்பரமான அல்லது வெளிப்படையான செயல்களால் மட்டும் அவரை நாம் தேடுகின்றோமா, அல்லது தூய உள்ளத்தோடும் தூய இதயத்தோடும் நாம் அவரை தேடுகின்றோமா என்ற ஒரு கேள்வியையும் இந்த மனமாற்றத்தின் காலம் நமக்கு தருகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தல் என்று சொல்கின்ற பொழுது, கடினமான ஒருத்தல் செய்கின்ற போதுதான் அது கடவுளுடைய பார்வையில் ஒரு உண்மையான ஒருத்தலாக இருக்கும். இந்த மனமாற்றத்தின் காலத்தில் நீங்களும் நானும் எந்த மனநிலையோடு இறைவனை தேடுகின்றோம், எப்படிப்பட்ட ஒருத்தலை நாம் செய்ய விரும்புகின்றோம், இந்த மனமாற்றத்தின் காலத்தில் இறைவனோடு அவர் சுமக்கப் போகும், அவர் செல்ல போகும் அந்த சிலுவை பாதையின் நாம் யாருடைய சிலுவை சுமந்து செல்ல நாம் முயற்சி எடுக்கப் போகின்றோம். சுயநலவாதிகளாக நம்முடைய சிலுவைகளை மட்டும் சுமந்து செல்ல நாம் விருப்பப்படுகின்றோமா, அல்லது என்னோடு வாழ்கின்ற என் சகோதர சகோதரருடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் அந்த பாதையில் நானும் இயேசுவோடு இணைந்து செல்ல நான் விருப்பப்படுகின்றேனா அல்லது முயற்சி செய்கின்றேனா என்பதை யோசித்தவாறு இந்த மனமாற்ற காலத்தில் நாம் அனைவரும் தூய உள்ளத்தோடும் தூய இதயத்தோடும் இறைவனை தேடுவோம். மனம் திருந்தியவர்களாக, மனம் மாறியவர்களாக இயேசுவோடு நாம் அவர் செல்லுகின்ற இந்த பயணத்தில் நாமும் அவரோடு இணைந்து பயணிப்போம். இறையருள் நிறைவாக நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த மனமாற்றத்தின் காலத்தில் நாம் பயணிப்போம், மனம் திருந்தியவர்களாக.